அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் பாடாந்திணையில் இதுவரைக்கும் 30 துறைகள் பார்த்துருக்கோம். இப்போ 31வது துறையிலேருந்து 47வது துறை வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 31வது துறை வால்மங்கலம். வால்மங்கலம் அப்படின்னா மன்னனோட வாளை சிறப்பித்து கூறுவது தான் வால்மங்கலம் எனும் துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாள் அப்படின்னா அரசனுடைய வெற்றி வாள். வால்மங்கலம் அப்படின்னா மன்னனோட வாளை சிறப்பித்து கூறுவது வால்மங்கலம் என்னும் துறை. இதற்கான கொலு சுயக்கு அரும் கடல் தானை வயக்களிச்சான் வால் புகழ்ந்தன்று. கொலு சுயக்கு அரும் கடல்தானை வயக்களிச்சான் வால் புகழ்ந்தன்று. 32வது துறை மண்ணுமங்கலம். 32வது துறை மண்ணுமங்கலம். மன்னன் மங்கள நீராடுதலின் மாண்பினை கூறுவதுதான் மண்ணுமங்கலம் எனும் துறை. மண்ணுமங்கலம் அப்படிங்கிறது மன்னன் மங்கள நீராடுற சிறப்பை சொல்கிறது தான் மண்ணுமங்கலம் எனும் துறை. மண்ணுதல் அப்படின்னா என்னென்னா நீராடுதல். உளிநையிலையும் பார்த்தோன்னா ஒரு மண்ணுமங்கலம் இருக்கும். அது 24வது துறையாக இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேந்தனோட அதாவது அரசனோட மதிர்குமரியை மனம் கொள்ளும் நிலை. அரசனோட மனநிலையினை சொல்கிறது தான், அதாவது திருமண நிலையினை எடுத்துரைக்கிறது தான் உளினை திணையோட மண்ணுமங்கலம். அதுவே பாடாந்திணையில் இருக்க மண்ணுமங்கலம் அப்படிங்கிறது மன்னன் மங்கள நீராடுற சிறப்பை சொல்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. இதற்கான கொலு எண்ணரும் சீர்த்தி இறைவன் எய்தி மண்ணும் மங்களம் மலிபு உரைத்தன்று. இதற்கான கொலு எண்ணரும் சீர்த்தி இறைவன் எய்தி மண்ணும் மங்கள மலிபு உரைத்தன்று. 33வது துறை ஓம்படை. 33வது துறை ஓம்படை. அரசனுக்கு சான்றோர் அறிவுரை கூறுதலை ஓம்படை எனும் துறை. சான்றோர்கள் மன்னனுக்கு அறிவுரை கூறுறது தான் ஓம்படை எனும் துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம்படை அப்படின்னா கையடை, அடைக்கலம் அப்படிங்கிறது ஒப்புவித்தல், அதாவது சான்றோர்கள் அறிவுரை கூறுறது. இதற்கான கொலு இன்னது செய்தல் இயல்பு என இறைவன் முன்னின்று அறிவன் மொழி தொடர்ந்தன்று. அறிவன்னா யாருன்னா சான்றோர்கள். சான்றோர்கள் இந்த செயலை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு சொல்கிறது. இன்னது செய்தல் இயல்பு என இறைவன் முன்னின்று அறிவன் மொழி தொடர்ந்தன்று. 34வது துறை புறநிலை வாழ்த்து. 34வது துறை புறநிலை வாழ்த்து. வழிபடு தெய்வம் காக்குமாறு வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து. கடவுளை கும்பிட்றாங்களே, கடவுளை கும்பிட்றவங்க இந்த கடவுள் உன்னை காக்கட்டும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது தான் புறநிலை வாழ்த்து எனும் துறை. புறநிலை அப்படின்னா தெய்வத்தை புறத்தே நிறுத்தி வாழ்த்துதல். புறநிலை அப்படின்னா தெய்வத்தை புறத்தே நிறுத்தி வாழ்த்துதல். இதற்கான கொலு வழிபடு தெய்வம் நின்புறம் காப்ப வழி வழி சிறக்க என வாய்மொழி நன்று. வழிபடு தெய்வம் நின்புறம் காக்க வழி வழி சிறக்க என வாய்மொழி நன்று. 35வது துறை கொடிநிலை. 35வது துறை கொடிநிலை. அரசனுடைய கொடியை தெய்வ கொடியோடு ஒப்பிட்டு கூறுவது கொடிநிலை எனும் துறை. அரசனுடைய கொடியை தெய்வ கொடியோடு ஒப்பிட்டு கூறுவது கொடிநிலை எனும் துறை. இதற்கான கொலு மூவர் கொடியுள்ளும் ஒன்றோடு பொறியி மேவரும் மன்னவன் கொடி புகழ் நன்று. மூவர் கொடியிலும் மன்னர்கள் இப்போ இருக்காங்களே, சேரர் சோழர் பாண்டியர், இவங்க 3 கொடிகளை தெய்வ கொடியோட ஒப்பிட்டு சொல்கிறது தான் மூவர் கொடியுள்ளும் ஒன்றோடு பொறியி மேவரும் மன்னன் கொடி புகழ் நன்று. 36வது துறை கந்தளி. 36வது துறை கந்தளி. திருமாலின் வெற்றியை புகழ்வது கந்தளி எனும் துறையாகும். திருமாலின் வெற்றியை புகழ்வது கந்தளி எனும் திரை. உளிநையிலையும் பார்த்திங்கன்னா கந்தளி இருக்கும். அதில் திருமாலை புகழ்ந்து பாடுறது தான் அதுலேயும் கந்தளியாக இருக்கும். 6வது திரையாக உளினை திரையில் இருக்கிறது கந்தளி. அதுலேயும் மன்னனை திருமாலுக்கு இணையாக சேர்த்து புகழ்கிறது தான் கந்தளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கான கொலு சூழும் நேமியான் சோ எறிந்த விளாச்சீர் விரல் மிகுத்தன்று. சூழும் நேமியான் சோ எறிந்த விளாச்சீர் விரல் மிகுத்தன்று. 37வது துறை வள்ளி. 37வது துறை வள்ளி. மகளிர் முருகனுக்கு வள்ளி கூத்து ஆடியது வள்ளி எனும் துறை. முருகனுக்கு வள்ளி கூத்து ஆடுறது வள்ளி அப்படிங்கிற துறை. யார் ஆடுவாங்கன்னு பார்த்தோன்னா மகளிர் ஆடுவாங்க. வள்ளி அப்படின்னா என்னென்னா வெறி கூத்து. இதற்கான கொலு
பூன்முலையார் மனம் முருக வேல்முருகற்கு வெறி ஆடின்று. பூன்முலையார் மனமுருக வேல்முருகற்கு வெறி ஆடின்று. 38வது துறை புலவராற்றுப்படை. 38வது துறை புலவராற்றுப்படை. அருள் பெற்ற புலவன் அது பெறாத மற்றொரு புலவனை ஆற்றுப்படுத்துவது. அதாவது ஒரு புலவர் மன்னர்கிட்ட போய் தன்னோட கவிதைகளை சொல்லி பரிசு வாங்கிட்டு வந்துட்டு மற்றொரு புலவரை பார்த்து நீயும் அந்த மன்னன்கிட்ட போனீன்னா பாட்டு பாடினேன்னா உனக்கும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் புலவராற்றுப்படை. இதற்கான குழு இருங்கன் வானத்து இமையோர் உலை பெரும் புலவனை ஆற்றுப்படுத்தன்று. இருங்கன் வானத்து இமையோர் உலை பெரும் புலவனை ஆற்றுப்படுத்தன்று. 39வது துறை புகழ்நனர் பரவல். 39வது துறை புகழ்நனர் பரவல். நினைத்ததை பெறுவதற்காக இறைவனை போற்றி வணங்குவது புகழ்நனர் பரவல் எனும் துறை. புகழ்தல்னா போற்றுதல், பரவல்னா துதித்தல். அதாவது தான் நினைக்கிற பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வணங்குறது தான் புகழ்நனர் பரவல் எனும் துறை. இதற்கான குழு இன்னது ஒன்று எய்தும் இருநிலத்து யாம் என துன்னரும் கடவுள் தொடுகழல் தொழுதன்று. இன்னது ஒன்று எய்துதும் இருநிலத்து யாம் என துன்னரும் கடவுள் தொடுகழல் தொழுதன்று. 40வது துறை பளிச்சினர் பணிதல். 40வது துறை பளிச்சினர் பணிதல். உலக இன்பத்தை நுகர்தல் பொருட்டு இறைவனை வணங்குதல் பளிச்சினர் பணிதல் எனும் துறையாகும். உலக இன்பத்தை நுகர்தல் பொருட்டு இறைவனை வணங்குதல் பளிச்சினர் பணிதல் எனும் துறை. பளிச்சிதல் அப்படின்னா போற்றுதல், பணிதல்னா வணங்குதல். இதற்கான குழு வயங்கிய புகழ் வானவனை பயன் கருதி பளிச்சினர் பணிந்தன்று. வயங்கிய புகழ் வானவனை பயன் கருதி பளிச்சினர் பணிந்தன்று. 41வது துறை கைக்கிளை. 41வது துறை கைக்கிளை. ஒரு பெண் தலைவனுடைய மாலையினை பெற விரும்புவது கைக்கிளை எனும் துறை. கைனா சிறுமை, கிளைனா உருவு. ஒரு பெண் தலைவனுடைய மாலையினை பெற விரும்புவது கைக்கிளை எனும் துறை. இங்கே கை அப்படிங்கிறது சிறுமை அப்படின்னு வந்திருக்கு, கிளை உறவு. இதற்கான குழு தண்டா காதல் தளரியல் தலைவன் வந்தார் விரும்பிய வகை உரைத்தன்று. இதற்கான குழு தண்டா காதல் தளரியல் தலைவன் வந்தார் விரும்பிய வகை உரைத்தன்று. 42வது துறை பெருந்திணை. 42வது துறை பெருந்திணை. தன்னை விரும்பாத தலைவனை ஒருத்தி தழுவ விரும்புவது. ஒரு ஆண் இருக்கான், ஆனால் அவனுக்கு அந்த பெண்ணை பிடிக்கல. ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆணை தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல பெருந்திணை எனும் துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருந்திணை அப்படின்னா பொருந்தாத அன்பு. பெருந்திணை அப்படின்னா பொருந்தாத அன்பு. இதற்கான குழு பெய்கழல் பெருந்தகை பேனா முயக்கு இவர்ந்து மல்கு இருள் செல்வோல் வகை உரைத்தன்று. பெய்கழல் பெருந்தகை பேனா முயக்கு இவர்ந்து மல்கு இருள் செல்வோல் வகை உரைத்தன்று. 43வது துறை புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு. புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு. தலைவனின் மார்பினை இனி தழுவ மாட்டேன் என ஊடலுற்ற பெண் கூறுவது புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு. இப்போ தலைவனுக்கும் தலைவிக்கும் சண்டை வந்துச்சு. அப்போ ஒரு தலைவி சொல்கிறாங்க, இனி நான் தலைவனோட மார்பை தழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இந்த இடத்துல புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலவினா என்னென்னா ஊடல் இல்லாட்டி மணப்பிணக்கு. புலவினா ஊடல், மணப்பிணக்கு. அதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துச்சு. அதனால இதற்கான குழு வில்லேர் நுதலி விரலோன் மார்பம் புல்லேம் யாம் என புலந்து உரைத்தன்று. இதற்கான குழு வில்லேர் நுதலி விரலோன் மார்பம் புல்லேம் யாம் என புலந்து உரைத்தன்று. 44வது துறை கடவுள் மாட்டு கடவுள் பெண்டிர் நயந்த பக்கம். கடவுள் மாட்டு கடவுள் பெண்டிர் நயந்த பக்கம். அல்ல கடவுள் பெண்டிர் தன் இனத்தை சார்ந்த ஆண் கடவுளை விரும்பியது கடவுள் மாட்டு கடவுள் பெண்டிர் நயந்த பக்கம். இப்போ ஆண் கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெண் கடவுள் விரும்புகிறது தான் இந்த இடத்துல கடவுள் மாட்டு கடவுள் பெண்டிர் நயந்த பக்கம் என்னும் துறை. இதற்கான குழு இமையா நாட்டத்து இலங்கை இலை மகளிர் அமையா காதல் அமரரை மகிழ்ந்தன்று. இமையா நாட்டத்து இலங்கை இலை மகளிர் அமையா காதல் அமரரை மகிழ்ந்தன்று.
45வது துறை கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம். கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம். மானிட பெண் கடவுளை விரும்புவது கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம் எனும் துறை. மானிட பெண் கடவுளை விரும்புவது. முன்னாடி கடவுள் மாட்டு கடவுள் பெண்டி நயந்த பக்கம்னா கடவுள் ஆண் கடவுளை பெண் கடவுள் விரும்புறது. இதுவே கடவுள் மாட்டு மானிட பெண்ணீர் அப்படின்னா கடவுள் ஆண் கடவுளை பெண்கள் மானிட பெண்கள் விரும்புவது தான் கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம். இதற்கான குழு முக்கணான் முயக்கம் வேட்ட மக்கள் பெண்டீர் மலிவு உரைத்தன்று. இதற்கான குழு முக்கணான் முயக்கம் வேட்ட மக்கள் பெண்டீர் மலிவு உரைத்தன்று. 46வது துறை குலவிக்கண் தோன்றிய காமப்பகுதி. குலவிக்கண் தோன்றிய காமப்பகுதி. சிறுவனை மங்கை பருவ பெண்ணொருத்தி விரும்புவது குலவிக்கண் தோன்றிய காமப்பகுதி. சிறுவனை மங்கை பருவ பெண்ணொருத்தி விரும்புவது குலவிக்கண் தோன்றிய காமப்பகுதி. இதற்கான குழு இளமைந்தர் நலம்பேட்ட வளமங்கையர் வகை உரைத்தன்று. இளமைந்தர் நலம்பேட்ட வளமங்கையர் வகை உரைத்தன்று. 47வது துறை ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி. ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி. காதல் நிகழ்வுகள் வெளிப்பட தோன்றும் ஊரை சிறப்பித்து கூறுவது. ஒரு ஊரில் காதல் நிகழ்வுகள் நிறையா தோன்றுது அப்படின்னா அந்த ஊரை சிறப்பித்து சொல்கிறாங்க. அதுதான் ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி. காதல் நிகழ்வுகள் வெளிப்பட தோன்றும் ஊரை சிறப்பித்து கூறுவது ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி. இதற்கான குழு நீங்கா காதல் மைந்தரும் மகளிரும் பாங்குற கூடும் பதி உரைத்தன்று. நீங்கா காதல் மைந்தரும் மகளிரும் பாங்குற கூடும் பதி உரைத்தன்று. இது வரைக்கும் நம்ம பாடாந்திணையில் மொத்தம் 47 துறை பார்த்துருக்கோம். அடுத்ததாக பொதுவியல் படலம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.